அது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அதுக்கு பேர் தான் விட்டம்ங்கிறது. சரியா? அந்த மையப்புள்ளியில போகணும், அதாவது கிராஸ்ல குத்திடக்கூடாது. சென்டர் பாயிண்ட கரெக்டா வச்சு இங்க இருந்து குத்துற ஒரு குச்சி எலுமிச்சம்பழத்துக்குள்ள நுழைந்து வெளியே வரும்ல, வந்த பிறகு அந்த குச்சி அளந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு இருக்குது, அது என்னது, அதுக்கு பேர் விட்டம்னு சொல்லுவான். விட்டம் தெரிஞ்சுன்னா வட்டம் தெரிஞ்சு போயிடும். எந்த ஒரு வட்டத்திலையும் விட்டத்தை 3 பெருக்குனா வட்டம் ஆயிரும். விட்டம் வந்து 1 அடி இருந்தா வட்டம் வந்து 3 அடி இருக்கும். அளக்கவே தேவையில்லை. ஒரு வட்டத்தையே போடுங்களேன். ஒரு வட்டத்தை செவத்துல போர்டுல வட்டம் வரைகிறீங்க. வட்டத்தை வரைஞ்சு ஒரு மையப்புள்ளி ஒன்று இருக்கிறது. அந்த மையப்புள்ளியில இருந்து இந்த பக்கத்தையும் கிராஸ் பண்ற மாதிரி ஒரு கோடு எங்க வேணாலும் போடலாம், சம்மாத்தா இருக்கும். எந்த ஒரு இடத்துல மையப்புள்ளியை கணக்கு பண்ணி அப்படி ஒரு கோட்டை போடுறீங்க, அந்த கோடை அளந்துக்கிட்டீங்க, சுத்தி எவ்வளவு இருக்கும். அப்ப அதை போய் வளைச்சுக்கிட்டுலாம் அவளுக்கு ஸ்கேன்லாம் கிடையாது, கஷ்டம். அது குறுக்களவை அளந்துக்கிட்டு 3 பிரிக்கிற வேண்டியதுதான். எந்த ஒரு விட்டமுமே அது போன்ற 3 மடங்கு கொண்டதாகத்தான் அந்த வட்டம் இருக்கும். அப்ப இந்த நமக்கு விட்டத்தினுடைய அளவு என்ன சொல்றான்னு கேட்டா 12,756 கிலோமீட்டர் தான் இது. அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 12,756 கிலோமீட்டர் உள்ள குறைஞ்சுக்கிட்டே போனா அந்த பக்கத்துக்கு போயிடலாம். எங்க போயிடலாம்? பூமியோட இந்த பக்கம் வந்துடலாம். இந்த பூமியில நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 12,756 கிலோமீட்டருக்கு குறைஞ்சு அது முடியுமாங்கிற பேட்டுகள்ல நான் அளவுக்கு மட்டும்தான் சொல்றேன். உள்ளுக்குள்ள பெரிய விந்தைகள்லாம் நடக்கிறது, போகலாம் இயலாது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு பேச்சுக்கு அப்படி குறைந்து கொண்டு நீங்க போனீர்களே ஆனால் எவ்வளவு தூரம் போகணும்? 12,756 கிலோமீட்டர் போனால் நேர அமெரிக்காவுக்கு போயிடலாம், இப்படி குறுக்க போறதா இருந்தா. ஆனால் நம்ம சுத்தி போறதா இருந்தா இங்க இருந்து போய் நம்ம அமெரிக்காவுக்கு போறதா இருந்தா என்ன செய்யணும்? இந்த 12ல போக முடியாது, 18,000 கிலோமீட்டர்லாம் போக முடியும். நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இதே இடத்துக்கு திருப்பி வரணும். இந்த இடத்துக்கு இப்படி போயிட்டு இப்படி வரணும். வர முடியுமா முடியாதா? இப்படியே நான் போய் இப்படி வரணும். வர முடியுமா முடியாதா? முடியும். உருண்டையா இருந்தா முடியாதானே செய்யும். உருண்டையா இருந்தா இப்படியே நம்ம போறோம், வரதானே செய்வோம். இந்த இடத்துல நான் நிக்கிறேன் இல்லங்க, இப்படி நான் போறேன். எவ்வளவு தூரம் போறேன்? 38,000 கிலோமீட்டர் போட்டுக்கிறேன். நேர் கோட்ல கரெக்டா காம்பஸ் வச்சுக்கிட்டு நேர போய்கிட்டே இருக்கிறேன். மீட்டர் ஓடிக்கிட்டே, கிலோமீட்டர் காட்டுது. அந்த மீட்டர் வச்சிருப்பான்ல, அந்த மீட்டர்ல கிலோமீட்டர் காட்டுது. 38,268 கிலோமீட்டர் வரும்போது இங்க நிற்போம். எங்க நிற்போம்? எந்த இடத்துல இருந்து புறப்பட்டோமோ அந்த இடத்துக்கு எவ்வளவு தூரம், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு வரும் கேட்டா சுற்றளவு. விட்டம் வந்து 12,000 கிலோமீட்டர் இருக்கிறதுனால அதனுடைய சுற்றளவு எவ்வளவு இருக்கும் கேட்டா 38,000 கிலோமீட்டர் இருக்கிறது. அப்ப ஒரு பூமியுடைய ரவுண்டுடைய அளவு எவ்வளவு கேட்டீங்கன்னா சுற்று அளவு 38,000 சில்லற கிலோமீட்டர் இருக்கிறது. அப்ப இது சின்ன அளவு தானே. இது எதுக்கு நான் இதை சொல்றேன்னு கேட்டா, இவன் போயிட்டு வந்த தூரத்தோட ஒப்பிட்டா இது ஒரு அளவா? 12,000 ஒரு பெரிய அளவாங்கிறேன். சூரிய சந்திரன் வந்து 3 லட்சத்துக்கு மேல இருக்கு கிலோமீட்டர், அவ்வளவு தூரம் ஓடி போயிட்டான். செவ்வாய் வந்து 8 கோடி கிலோமீட்டர், அவ்வளவு தூரத்துக்கு அவனுக்கு போக முடியுது. போனா காத்து இல்ல, ஆக்சிஜன் இல்ல, ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் நான் போவேன்னு என்ன செய்யறான்? போயிட்டு வந்துட்டான். ஆனால் அதோட ஒப்பிட்டு பாத்தீங்க, 8 கோடி கிலோமீட்டரோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இது என்ன பெரிய தூரம்? இந்த பூமியில இருக்கிற அந்த 12,000 ஒரு பெரிய தூரமா? 12,000 கிலோமீட்டருங்க மொத்தமே இந்த உள்ளடக்கம். இந்த இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் வர்றதுக்கு தேவை எவ்வளவு? 12,000 கிலோமீட்டர் தான். ஆனா மனுஷன் இப்ப விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, பூமிக்கு உள்ளக்க போறதுங்கிறது அது நடக்கிற காரியம் இல்ல. விஞ்ஞானிகள் சொல்றாங்க, மேல வேண்டாம் நம்ம என்ன வேண்டாம் நாங்க பண்ணுவோம், பூமிக்கு உள்ள போறதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இது வரைக்கும் மனுஷன் வந்து தொலை போட்டு ஒரு 8 கிலோமீட்டர்னா ஒரு 8,000 மீட்டர். 8 கிலோமீட்டர் 8,000 மீட்டர் இருக்கிறது 12,000. 12,756 கிலோமீட்டர் உள்ள இந்த ஆழத்துல மனிதனுடைய கருவி மூலமாக சென்றடைந்த மொத்த தூரமே 8 கிலோமீட்டர் தான். 12,000 இருக்குல்லங்க, அதுல இவன் கருவி எவ்வளவு, போர் போடுற கருவி இருக்கிறோம்ல, போர் போடுற மாதிரி குழாய் இறக்குறோம். இப்படி ஏதோ ஒரு ஆய்வுக்காக இறக்கி பார்த்தான். அதிகபட்சமா இவன் எவ்வளவு இறக்கி இருக்கிறான்? உலகத்தில் போடப்பட்ட பெரிய துளை எவ்வளவு கேட்டீங்கன்னா 8 கிலோமீட்டர் அளவுக்கு உள்ள துளையை தான் மனுஷனுக்கு போட முடிஞ்சிருக்கிறது. இது மனுஷன் போனது இல்ல, குழாயை இறக்குனது. மனுஷன் எவ்வளவுக்கு இது வரைக்கும் போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுனா, அதாவது மனுஷன் போனது வந்து 3.3 கிலோமீட்டர் போயிருக்கிறான். 3.25 கிலோமீட்டர் வைங்களேன். 3.3னா 3.25 கிலோமீட்டர். அப்ப 3.25 கிலோமீட்டருக்கு தான் ஆள் போயிருக்கிறான். ஒரு கிணறு மாதிரி வெட்டி இப்படி 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் இப்படி இல்ல, கீழே பள்ளத்துல 3 கிலோமீட்டர் அளவுக்கு ஆழத்தை தோண்டி
அது வரைக்கும் 3.3 கிலோமீட்டருக்கு போயிருக்கிறான். அது எங்க போயிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா சும்மா வேலை வெட்டி இல்லாம அவன் போகல. தென்னாப்பிரிக்காவில் ஒரு தங்க சுரங்கம் இருக்கிறது. அது ரொம்ப ஆழத்துல தங்கம் இருக்குங்கிறது அவன் கண்டுபிடித்த பிறகு என்ன செய்யறான்னு கேட்டா, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு கேட்டா தோண்டி பார்த்து கண்டுபிடிக்கிறது இல்ல, எதிரொலிகள் மூலமாக கண்டுபிடிக்கிறான். அது சில எதிரொலிகளை பூமியில அடிப்பான், அது உள்ள வரைக்கும் போய் மோதிட்டு திரும்பும். எங்கன மோதிட்டு திரும்புதோ அந்த இடத்துல என்ன சாமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவு சீக்கிரத்தில் திரும்பி வருது அப்படிங்கறத பொறுத்து இந்த வவ்வால் இருக்குல்ல, அது மாதிரி தான். வவ்வால் என்ன செய்ய வரும், முன்னாடி செவர் இருக்கா, காத்து இருக்கா, கதிர் இருக்கா, எது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த திரும்பிக்கிட்டு போய், கண்ணு கிடையாது வவ்வாலுக்கு, கதிர்களை ஒளிய பீச்சு என்ன செய்யும், அது திருப்பி வர்றதை கணக்கு பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி இவ்வளவு தூரத்துல தான் செவர் இருக்குன்னு கணக்கு பண்ணிடும். உடனே கால்குலேஷன் மனிதன் கூட பண்ண முடியாது. இங்க இருந்து ஒரு வெளிச்சத்தை ஒன்று கதிரை ஒன்று அடிக்கி அது செவத்துல போய் முட்டுன திரும்பி அதுக்கே வரும். அதுக்கு வந்தோடனே காதுல அது விளங்கு, ஆஹா போனது இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு வந்தா இவ்வளவு தூரத்துல செவர் இருக்குது, அப்படி வந்து அப்படி திரும்பிடும். செவத்துல போய் என்ன செய்யாது, முட்டாது. இந்த டெக்னாலஜியில தான் என்ன பண்றான், ரேடார்லாம் வச்சிருக்கான்ல, ரேடார் கருவிகள்லாம் இந்த வவ்வால் டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த மாதிரியான அலைகளை வந்து அனுப்பி என்ன செய்யலாம், பூமியில என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப தங்கம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்ச பிறகு அந்த தங்கத்தை வெட்டி எடுப்பதற்காக வேண்டி என்ன செய்யறான்னு கேட்டா சுரங்கம் தோண்டி இருக்கிறான். எவ்வளவு தோண்டி இருக்கிறான், 3.3 கிலோமீட்டர், 3.25 கிலோமீட்டருக்கு உரிய சுரங்கம் தோண்டி அதுல இருந்து என்ன செய்யறான், தங்கம் கிடைக்கிறது. ஒரு நாளைக்கு 1 கிலோ தங்கம் எடுக்கிறான் இன்னைக்கு. அப்ப அவ்வளவு தங்கம் வந்து அங்கிருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்காக வேண்டி மனுஷன் இறங்கி இருக்கிறான். ஆனால் உண்மையில 3.3 அது உண்மையில 3.3 கிடையாது. இவங்க கணக்குப்படி 3.3 சொன்னாலும் உண்மையில அது 3.25 கிலோமீட்டர் கிடையாது. ஏன், அது உயரமான இடத்துல இருக்க அந்த தங்கச்சுரங்கம் இருக்கிற ஏரியா கடல் மட்டத்தில் இருந்து 1700 மீட்டர், 1.25 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறது. 1700 மீட்டர்னா 1.25 கிலோமீட்டர், 1.25 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறது. தரமட்டத்தில் தான் கணக்கு பண்ணணும். இதெல்லாம் பூமியை சேர்ந்தது. பூமி இவன் மேல இருக்கிறான். அதாவது கடல் மட்டத்தில் இருந்துதான் எதையும் கணக்கு பண்ணுவாங்க. கடல் தான் சமமான மட்டம். கடலுக்கு மேல அப்படி ஒசந்து இருக்குதுல, அப்படி ஒசந்து இருக்குது இருக்கிற ஏரியா, அதுல உடையிற 1700. கடல் மட்டத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவன் போன தூரம் எவ்வளவுதான், 1600 தான். 1600 மீட்டர்னா 1.5 கிலோமீட்டர் போயிருக்கான். பார்த்தோம்னா கடல் மட்டத்தை அளவுகோலா வைத்து பார்த்தீர்களே ஆனால் மனிதன் சென்றடைந்த தூரம் எவ்வளவு, 1.5 கிலோமீட்டர். அது மேல உச்சில இருக்கிறதுனால அதையும் சேர்த்து குறைஞ்சிட்டு போனதுனால அதுல பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது. மண்ணுக்கு மேல தனியா குவிச்சு வச்சிருக்கிறதுனால கீழ் அடுக்குகள்ல என்னென்னலாம் மனிதன் சந்திப்பானோ அதெல்லாம் அதுல இருக்காது. இங்க இருந்து ஒரு சமமான தர இருக்குல்லங்க, இது கீழே என்னமோ இருக்குது, அது பின்னாடி நான் சொல்றேன். அதெல்லாம் எங்க இருக்காது, இப்படி குவிச்சு வச்ச மண்ணுல இருக்காது. இதுல போறதும் சும்மா தரையில போறது ஒண்ணுதான். இதுலதான் அவன் வந்து இவ்வளவு தூரம் போயிருக்கிறான். அப்ப வந்து பூமிக்கு அடியில கரெக்டா அவன் போனது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் போயிருக்கிறான். கடல் மட்டத்தில் இருந்து மனிதன் போயிருக்கிற தூரம் எவ்வளவு, 1.5 கிலோமீட்டர். அந்த 1.5 கிலோமீட்டர்ல போயிட்டு சொல்றான், அந்த 1.5 கிலோமீட்டர் போறதுக்கு இடையில பயங்கரமான குளுமை, ஏசி எல்லாம் போட்டு, அந்த சுரங்கத்துக்கு கிட்ட மட்டும் தான் ஏசி இருக்காது. ஏன்னா ஏசி போட இயலாது. அது கிட்ட நெருங்குற வரைக்கும் என்ன செய்வான், ஏசி போட்டு எல்லாம் சொகுசா அது வாழ முடியாதுங்கிறதுக்காக அதிகாரிகள் அங்கதான் தங்கியிருப்பான், லேபர்ஸ் எல்லாம் அங்கதான் தங்கியிருப்பாங்க. போய் 2 ஹவர் தான் வேலை செய்வாங்க. அதுக்கு மேல செத்து போயிடும். மறக்கு வந்து குளிர்ச்சியை அனுபவிச்சுக்கணும் ஏசியில ஒடியாது. இன்னொருத்தன் போவான் ஷிப்ட் முறையில் 2 ஹவர் 1 ஹவர் தான் அதுல வேலை செய்ய முடியும். ஏன், அந்த இடத்துல உள்ள வெப்பம் வந்து 57 டிகிரி 57 டிகிரி சென்டிகிரேடு வெப்பம் அதுல இருக்கிறது. அப்ப 57 டிகிரிங்கிறது நம்ம கவனிச்சுக்கணும். நம்ம 33ல பெருக்கிறோம், நீங்க 33 இவ்வளவு புழுக்கமா இருக்கிறது. அப்ப 57 நீங்க பாத்துக்கிற வேண்டியதான், நமக்கு தாங்க முடியாது, அது வெந்து போயிடும். அப்ப அந்த மாதிரி வந்து காத்துலாம் நெருப்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து இவ்வளவு தூரத்துக்கு போனவனே பயங்கரமான ரிசல்ட்டா இருக்குது. அதுதான் மனுஷன் போன இடம் வைக்கல. இப்ப என்ன சொல்றான் விஞ்ஞானிகள்லாம், சரி 1.5 கிலோமீட்டர் போயிட்டீல, 1.5 கிலோமீட்டர் தான் போயிருக்கிற, இதுக்கு மேல உனக்கு போக இயலுமா, இயலாதா? இயலாது. ஏன் இயலாது என்றால், பூமிக்கு அடியில போறதுங்கிறது பல விஷயங்கள் உள்ளடங்கிய விஷயம், பல விஷயங்கள் சேர்ந்தது. என்ன பல விஷயம், பூமியில பல அடுக்குகள் இருக்கிறது. மண் இருக்குது, ஈயம் இருக்குது, அலுமினியம் இருக்கிறது, நெருப்பு குழம்பு உள்ள இருக்குது. நீ குறைஞ்சிக்கிட்டு உள்ள போனேன்னு வை, எரிமலை எல்லாம் எங்க இருந்து வருது, எரிமலை இருக்கா பாருங்க, கீழே நெருப்பு இருக்கிறது, அது பிச்சுக்கிட்டு வந்துதான் என்ன செய்யுது, அப்படியே நெருப்பா எரிஞ்சு அப்படி அது மலைகளாக உருவாகி விடுகிறது. அப்ப எரிமலை பூமியில இருந்து வருதுன்னு சொன்னா நீ குறைஞ்சிட்டு போனா செத்து போயிட மாட்ட. உள்ளக்க எரிமலை ஒரு பக்கம் இருக்கிறது,
இப்படி நீ போய்கிட்டே போகும்போது பெரிய பயங்கரமான வெள்ளம் வரும், நீரூற்றுகள்லாம் பீரிட்டு அடிக்குது. அதெல்லாம் எங்க இருந்து வருது? இங்க என்ன வருது? பூமியில நம்ம கிணத்துல வர்ற சாதாரண ஊத்து. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கடல் மடையே இருக்கும். கடல் மடை